Hi friends, welcome to Relaxrecipes. தினம் தினம் என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு திங்க் பண்ணுறதே லேடிஸ்க்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஒரு நாள் நம்ம இப்போ குழம்பு வைக்க வேண்டாம், சைட் டிஷ் வைக்க வேண்டாம், அதே சமயம் நல்ல டேஸ்டியான ஃபுட்டு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கருவேப்பிலை பொடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கருவேப்பிலை பொடியை எப்படி திரிக்கலாம், எப்படி சாதத்தில் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இதுக்காக ஒரு 4 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது என்னுடைய சிஸ்டர் தோட்டத்திலேருந்து வந்த ஆர்கானிக் கருவேப்பிலைங்க. அதாவது வீட்டு தோட்டத்தில் உரம் எதுவுமே போடாமல் விளைஞ்ச கருவேப்பிலை. நீங்களும் கூடுமான வரைக்கும் உங்கள் வீட்டில் உள்ள கருவேப்பிலை இல்லை உங்கள் அக்கம் பக்கத்தில் யார் வீட்டிலேயாவது கருவேப்பிலை மரம் இருந்தால் அதுலேருந்து வாங்கிக்கலாம். அப்படி கிடைக்காதவங்க நம்ம கடையில் உள்ள கருவேப்பிலை வாங்கி நல்லா கழுவி காய வச்சு இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் உள்ள கருவேப்பிலையில் கண்டிப்பாக மருந்து அடிச்சிருப்பாங்க, அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையில் உள்ள எண்ணற்ற பயன்கள் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுவும் இப்போ வந்து லேடிஸ்க்கு உள்ள மெயினான ப்ராப்ளம், லேடிஸ்க்கு மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு உள்ள மெயினான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் முடி கொட்டுற ப்ராப்ளம். இந்த முடி கொட்டுற ப்ராப்ளத்துக்கு கருவேப்பிலை ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. நான் இந்த கருவேப்பிலை பொடியை ரெகுலராக எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வர வீடியோக்களில் சொல்கிறேன். இப்போ இதுக்கு வேறு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். நான் ஒரு 100 கிராம் உளுத்தப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், 100 கிராம் கடலைப்பருப்பு, அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 அல்லது 7 காஞ்ச மிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அரை டீஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து தான் திரிச்சிக்க போகிறோம். ஒவ்வொரு பொருளாக வறுத்துக்கணும். முதல்ல கருவேப்பிலையை வறுத்துக்கலாங்க. கருவேப்பிலை நிறைய அளவாக இருக்கிறதுனால நம்ம மொத்தமாக வறுத்துக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் பேனில். நீங்கள் பெரிய அளவு இருப்பு சட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை நிறைய அளவு வறுத்துக்கலாம். இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம நொறுங்குற அளவு வறுத்துக்கணுங்க. அதனால் கொஞ்சம் மிதமான தீயில வச்சு இல்லை தீயை வந்து சிம்மில் போட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையை கைவிடாம தாங்க வறுத்துக்கணும், இல்லை அடியில் உள்ள கருவேப்பிலையெல்லாம் உங்களுக்கு கருத்துரும். அப்படி கருத்துட்டு அப்படின்னா உங்களுக்கு கருவேப்பிலை பொடி கசப்பு கொடுத்துரும். அதனால கைவிடாமல் மிதமான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இந்த கருவேப்பிலை பொடிக்கு இப்போ உளுத்த பருப்பும் கடலை பருப்பும் மட்டும் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இதுதான் சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. பூண்டு சேர்த்துக்கலாம், நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம், இல்லை விதை கொத்தமல்லி கூட, கொத்தமல்லி வாசம் பிடிக்கும், விதை கொத்தமல்லி வாசம் பிடிக்கும்னா அதை கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஜீரகம் விதை கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கிறதா இருந்தால் கடைசியில் சேர்த்துக்கணும். பூண்டுனா நம்ம கருவேப்பிலையை வறுத்த பின்னாலேயே பூண்டு சேர்த்துடலாம். இது நம்மளுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு இல்லை உங்களுக்கு வந்து மிளகு காரம் பிடிக்கும் அப்படின்னா மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு மிளகாய் வத்தலை கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை வறுபட்டுருக்கு, ஆனால் இது வந்து போதுமான அளவு இல்லை. நீங்கள் கையால் உடைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நசுங்கக்கூடாதுங்க, ஃபுல்லாக உடையணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இப்போ நல்லா வறுபட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த அளவு வறுபட்டுட்டு இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பவுடர் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையை எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம மீதமுள்ள எல்லா கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. இப்போ மற்ற பொருட்களை நம்ம வறுத்துடலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பொருட்களை நம்ம வெறும் பாத்திரத்தில் வறுத்தா உங்களுக்கு வாசமே இருக்காதுங்க, அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். முதல்ல கடலைப்பருப்பை போட்டு வறுத்துடலாம். இதையுமே நம்ம மிதமான தீயில தாங்க வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு லேசாக வறுப்பட்ட பின்னால் நம்ம உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்புக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சிறுபருப்போ இல்லை துவரம்பருப்போ கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மைல்டாக இருக்கும், கடலைப்பருப்பு அளவுக்கு வாசம் இருக்காது அது. இப்போ நம்ம உளுந்த பருப்பை சேர்த்துடலாம். இந்த பருப்பு ரெண்டுமே நல்ல கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்ல கலரும் செம்பு கலரில் உங்களுக்கு மாறணும், கருப்பாயிடக்கூடாது. அதனால மிதமான தீயில வச்சு நிதானமாக வறுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை பொடிக்கே வந்து இந்த வறுக்கிறது ரொம்ப மெயினுங்க, அதனால வந்து கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். இது நிதானமாக தான் நீங்கள் இதை வறுத்து எடுத்துக்கணும். இந்த பொடியை நம்ம ஒரு தடவை செஞ்சு நல்ல மொறுமொறுன்னு வறுத்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சீக்கிரத்தில் கெட்டு போகாதுங்க. இந்த பொடியை யூஸ் பண்ணி நம்ம குழம்புகள் கூட செய்யலாம். அது இன்னும் வர ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மிளகு சேர்த்துடலாம். இது நல்லா வறுபட்டுடுச்சு, மிளகு சேர்த்துடலாம். மிளகையும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு மிளகு வாசம் தூக்கலாக வேணும்னா மிளகை கூட்டிக்கிட்டு நம்ம வந்து காஞ்ச மிளகாய் கம்மி பண்ணிக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தாங்க. இது எல்லாமே கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு மிதமான தீயில நம்ம வறுத்துடலாம். இப்போ நீங்கள் பூண்டு சேர்க்குறதா இருந்தால் நம்ம பருப்பு வறுத்த உடனேயே பூண்டு சேர்த்துடலாங்க. அதாவது மிளகுக்கும் காஞ்ச மிளகாய்க்கும் முன்னாலேயே பூண்டை சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம்.
அதே போல் ஜீரகம், விதை கொத்தமல்லி சேர்க்கறதா இருந்தால் ஜீரகத்தை எப்போதுமே கடைசியில் தாங்க சேர்த்துக்கணும். இது எல்லாம் வறுபட்ட பின்னால் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டீங்கன்னா ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பாருங்க, எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ நல்ல செம்பு கலரில் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு லேசாக வறுபட்டாலே போதும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இதோட நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். அடுப்பு அணைச்ச பின்னால் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, பெருங்காயத்தூளையும் கல்லுப்பையும் சேர்த்து லைட்டாக அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்தீங்க அப்படின்னா அதை எண்ணெயில் தாங்க போட்டு பொரிச்சுக்கணும். இந்த மாதிரி போடக்கூடாது. நான் பெருங்காயத்தூள் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம்னா முதல்ல எண்ணெய் விட்டுறீங்க இல்லையா, அப்போவுமே அதை பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டாச்சு. இந்த மாதிரி திரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் மிக்சியில் திரிச்சிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை எடுத்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சூடான சாதத்தில் இதை போட்டு கொஞ்சம் விருப்பப்படுறவங்க நெய் விட்டு கலரி சாப்பிட்லாம். இல்லது நம்ம நல்லெண்ணெயில் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டி கூட விரைக்கி சாப்பிட்லாம். இந்த பொடி சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க. அதனால ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. திடீர்னு சாதம் கிளறணும், லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணணும்னா இந்த பொடி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.